எனக்கு எது எடுத்தாலும் பயமா இருக்கு. கொஞ்சம் கூட தன்னம்பிக்கையே இல்ல. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. நான் கடவுளிடம் போய் கேட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று. கடவுள் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார், உன்னுடைய அறையில் போய் பார், உன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னாரு. நானே அறைக்கு போனேன். அங்கே எனக்கு எல்லா பதிலும் கிடைச்சிது. எப்படி தெரியுமா? என்னுடைய அறையோட மேல் கூரை என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லுது, உன் எண்ணங்களை உயர்வாக வை அப்படின்னு சொன்னுச்சு. காத்தாடி என்ன தெரியுமா சொன்னுச்சு, என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இரு என்றது. கடிகாரம் என்ன தெரியுமா சொல்லுது, நேரத்தை மதிக்கணும்னு சொன்னுச்சு. காலண்டர் என்ன தெரியுமா சொன்னுச்சு, என்ன மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள் என்றது. என்னுடைய மணி பர்ஸ் என்ன தெரியுமா சொன்னுச்சு, வருங்காலத்துக்காக சேமித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னுச்சு. கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லுது, உன்னை மட்டும் பார் அப்படின்னு சொன்னுச்சு. விளக்கு என்ன தெரியுமா சொல்லுது, என்ன மாதிரி அடுத்தவர் வாழ்விலும் ஒளி ஏற்று அப்படின்னு சொன்னுச்சு. ஜன்னல் சொன்னுச்சு, பரந்த மனப்பான்மையோடு இரு அப்படின்னு சொல்லுச்சு. தரை என்ன தெரியுமா சொல்லுது, எப்போதும் கீழே பணிவாக இரு அப்படின்னு சொன்னுச்சு. படிக்கட்டு என்ன தெரியுமா சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு படியில் ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வை அப்படின்னு சொல்லுது. இது போல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா தன்னம்பிக்கையோடு வாழலான்னு கடவுள் என்கிட்ட புரிய வச்சாரு.